பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அவர் அறிவித்தவற்றை முக்கியவற்றை சிலவற்றை பார்க்கலாம். 2019-20 ஆண்டில் 146,77,000 ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு 2023-24 ஆண்டில் 151 லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளது. மேலும் 2019-2020 ஆண்டில் 29,74,000 ஏக்கராக இருந்த இருபோக சாகுபடி பரப்பு 2023-24 ஆண்டில் 33,60,000 ஏக்கர் என்ற அளவினை எட்டியுள்ளது. தொழில்நுட்ப திறனும் உழவர்களுக்கு உதவியாக இருந்து வேளாண்மை செழித்திட உதவிடும் வகையில் 1000 முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும். எப்படி மக்கள் முதல்வர் மருந்தகமோ அதே போல முதல்வர் மருந்தகமோ அதே போல இத்திட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் முதல் ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான இம்மையங்கள் அமைத்திட 30% மானியமாக ரூபாய் 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை வழங்கப்படும். உழவர்கள் நெல் உற்பத்தி திறனில் அதிக சாதனை அடைந்துள்ள ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் கடைபிடிக்கப்படும் உயரிய தொழில்நுட்பங்களை நேரடியாக சென்று கண்டுணர்ந்து அத்தகைய தொழில்நுட்பங்களை தங்கள் வயல்களில் செயல்படுத்தும் விதமாக 100 முன்னோடி உழவர்கள் ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு கண்டுணர் சுற்றுலா அழைத்துச் செல்லப்படுவர். இதற்கென ரூபாய் 2 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இயற்கை பேரிடர்களால் பயிர் சாகுபடி பாதிக்கும் போது உழவர்களுடன் வேளாண் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்துக்கான இழப்பீடு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும், விபத்தினால் ஏற்படும் உடல் உறுப்பு இழப்பிற்கு நிதி உதவி 20,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாகவும், இயற்கை மரணத்துக்கான நிதி உதவி 20,000 30,000ஆகவும், இறுதி சடங்கு செய்வதற்கான நிதி உதவி 2,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். இதனால் விளிம்பு நிலையில் உள்ள நிலமற்ற தொழிலாளர்களின் குடும்ப நலன் பாதுகாக்கப்படும். சர்க்கரை ஆலைகளுக்கு பதிவு செய்து கரும்பு வழங்கிய தகுதியுள்ள உழவர்களுக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மேல் முன் எப்போதுமில்லாத அளவில் டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும். இதனால் கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 3,500 ரூபாய் வழங்கப்பட்டு சுமார் 1,30,000 கரும்பு உழவர்கள் பயன்பெறுவர். இதற்கென ரூபாய் 297 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். 2025-26 ஆண்டில் சுமார் 63,000 மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் குறுதானிய சாகுபடி, இடுபொருட்கள் விநியோகம், காய்கறி பயிர்களில் பரப்பு விரிவாக்கம், வேளாண் இயந்திரங்கள் மதிப்பு கூட்டுதல், நுண்ணுயிர் பாசனம், ஒருங்கிணைந்த பண்ணையம் போன்றவற்றிற்கு மானியம் வழங்கிட ரூபாய் 22 கோடியே 80 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் இப்பயனாளிகளுக்கு உழவர் கடன் அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இத்திட்டம் திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பூர் ஆகிய 20 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். நுண்ணீர் பாசன திட்டம் நீர் ஆதாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் பயன்பாட்டு திறனை 40 முதல் 60% வரை அதிகரிக்க சொட்டு நீர் தெளிப்பு நீர் பாசனங்களை உள்ளடக்கிய நுண்ணீர் பாசன திட்டம் ஊக்குவிக்கப்படும். இதன் மூலம் உர பயன்பாட்டு திறன் அதிகரிக்கப்பட்டு உரங்கள் வீணாக தடுக்கப்படுவதோடு களைகள் கட்டுப்படுத்தப்பட்டு பணியாட்களின் தேவையும் கணிசமாக குறைந்து உற்பத்தி அதிகரிக்கிறது. 2025-26 ஆண்டில்
3 லட்சம் ஏக்கரில் ரூபாய் 1168 கோடி நிதி ஒதுக்கீட்டில் 1,30,000 உழவர்கள் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்படும். பாரம்பரிய காய்கறி சாகுபடி ஊக்குவிப்பு. பாரம்பரிய காய்கறிகளை உண்பதன் முக்கியத்துவத்தினை கருத்தில் கொண்டு உழவர்களின் பாரம்பரிய காய்கறி ரகங்களை பெரும்பான்மையாக சாகுபடி செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் மணப்பாறை கத்திரி, சில்லுக்கொடி கத்திரி, கொலசை கத்திரி, பெரிய கொல்லம்பட்டி கத்திரி, தருவை தக்காளி, மஞ்சள் குடம் தக்காளி, ஆனைக்கொம்பன் வெண்டை, சிவப்பு வெண்டை, சிறகு அவரை, மூக்குத்தி அவரை சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க ரூபாய் 2,40,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் 2,500 ஏக்கரில் பாரம்பரிய காய்கறிகள் சாகுபடி செய்யும் 7,000 உழவர்கள் பயனடைவார்கள்.